ஆனா ஒரு கொடுமை, கிரானிக் கேபிட்டலிஸ்டும் சரி, நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸும் சரி, மனிதனுடைய கான்சியஸ் சாவர்னிட்டியை பத்தி கவலையே படுறதில்லை. கிரானிக் கேபிட்டலிஸ்டுக்கு நீங்க ஒரு ஒர்க்கர் அல்லது கிளையண்ட், அவங்க ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒர்க் பண்ண ஒர்க்கர், இல்லைன்னா அவங்களுடைய ப்ராடக்டை வாங்கிக்கிற கஸ்டமர், அவ்வளவுதான். இல்ல அவங்க சர்வீஸை வாங்கிக்கிற கிளையண்ட். உங்களை ஒரு உயிராக பார்ப்பதில்லை. அதே மாதிரிதான் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸ், அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருப்பதற்கு நீங்கள் ஓட்டு போடுகின்ற ஒரு மெஷின். அதுக்கு எப்படி வேணா உங்களுடைய இன்னர் ஸ்பேஸை இன்வைட் பண்ணலாம்னு ரெண்டு பேருமே தயாராகும் பொழுது, ஒரு பக்கம் கிரானிக் கேபிட்டலிஸ்டும் இன்னொரு பக்கம் நேஷனலிஸ்ட் ரேடிக்கல்ஸும் உங்க இன்னர் ஸ்பேஸை இன்வைட் பண்ணும்போது, உங்க RAS முழுவதுமாக சிதைந்து சின்னாபின்னமாய், ஏற்கனவே யூ ஆர் வெயிட்டிங் டு கெட் ஹர்ட், இப்ப ஆட் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் ரெடியா இருந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? மொத்தமா வாழ்க்கை சின்னாபின்னமாக சிதைந்து போகின்றது.